இந்த வீடியோவை இப்போ நல்லா பாருங்க. அம்மா, நீ எப்பதாம்மா வீட்டுக்கு சீக்கிரமா வருவ? அம்மா வேலைக்கு போனா தானே நம்ம சாப்பிட முடியும். நீ நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா அம்மா கூடவே இருந்துருவேன். நல்ல வேலைக்கு போகணும்னா என்னமா பண்ணணும்? நல்ல வேலைக்கு போகணும்னா நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும். அப்பதான் பெரிய ஆளா வர முடியும். சரி வாங்க சாப்பிட போலாம். வேண்டாம்மா, நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறமா சாப்பிடறேம்மா. நீ நானும் தான். அப்படியா? பெரிய ஆளா வரணும். 10th 12th முடிச்சுட்டு பேராமெடிக்கல், இன்ஜினியரிங், மெடிக்கல் போன்ற ஃபீல்டில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப், கல்வி உதவித்தொகை தேவைப்படுதா? இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், இதனுடைய அமைப்புகள் வந்து யூகே, யூஎஸ்ஏ, இந்தியா போன்ற இடங்களில் இவங்களுடைய அலுவலகங்கள் இருக்குது. இதுக்கு யார் யார் எலிஜிபிள், இதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு யார் தகுதியானவங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் 350 மதிப்பெண்களுக்கு மேலாக எடுத்திருக்கணும், 12ஆம் வகுப்பில் 480 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்திருக்கணும், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்திருக்கவங்களா இருக்கணும். இப்பொழுது நம்ம இந்த கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வருவோம். ஸ்க்ரீனில் தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக 5 விதமான தலைப்புகள் இருக்கும். மாணவர், குடும்பம், கல்வி, மற்ற உறுதி சான்று, இப்படி ஒரு 5 விதமான தலைப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாணவர் அப்படின்றதுக்குள்ளே நம்ம வரும்பொழுது அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெயர், பாலினம், அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுக்கும். இதில் வந்து குடியுரிமை, அதில் வந்து நம்ம வந்து இந்தியா கொடுக்கணும். எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அடுத்து குடும்பம் அப்படின்றதுல வரும். இந்த சீட்ஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து பெற்றோரை இழந்து அனாதைகளாக இருப்பாங்கல்ல, தந்தை இழந்தும் தாய் இழந்தும், அவர்களுக்கு வந்து இவங்க ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால இந்த குடும்பம் செக்ஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தந்தை பெயர் கொடுத்துட்டு தந்தை தற்போது இருக்கின்றார்களா இல்லையா அதை நீங்கள் கொடுக்கணும். தாயார் பெயர் அவங்க இருக்கின்றார்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கொடுக்கணும். பாதுகாவலர் பெயரா தந்தை தாய் 2 பேருமே இல்லைன்னா நீங்கள் பாதுகாவலர் பெயர் நீங்கள் கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை, அவங்க உங்களுக்கு என்னவா இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் 2வது ஃபேஸில் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்ற டாபிக் நம்ம வந்திருக்கோம். அதில் வந்து 10வது வகுப்பு மதிப்பெண் என்ன, எவ்வளோ பெர்சன்டேஜ், என்ன இப்போ சிபிஎஸ்சியா அது கேட்பாங்க. அப்புறம் 10th வந்து 12th வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, அது மொத்த சதவிகிதம் என்ன எல்லாம் கேட்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த படிப்புக்கு விண்ணப்பித்து உதவித்தொகை பெற இருக்கின்றீர்கள் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்து இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா, பேராமெடிக்கலா, நீட்டா, சிஎம்ஏவா, சிஏவா அப்படின்னு நிறைய கேட்டகரி இருக்கும். அதில் எது நீங்கள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணணும். மெயினாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு கீழே வந்து அரசு பள்ளியில் நீங்கள் வந்து 6 to 10th படிச்சிங்களா, 12th படிச்சிங்களா கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதில் நீங்கள் வந்து டிக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து 4th, இதில் வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணுங்கள். நீட் மதிப்பெண்கள், அப்புறம் நீங்கள் எந்த இதில் படிக்க திட்டமிட்டிருக்கீங்க, உங்களோட குடும்பத்தினுடைய மாத வருமானம் எவ்வளோ அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு ஏன் வந்து இந்த சீட்ஸினுடைய ஸ்காலர்ஷிப் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதில் நீங்கள் எழுதணும் என்ன அப்படின்னா, அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சுன்னா என்னோட உயர்கல்வி படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், இதன் மூலமாக என்னுடைய குடும்பத்தினுடைய தரம் மேம்படும் அப்படின்னு உங்களுடைய சொந்த விஷயங்கள் நீங்கள் வந்து அதில் பதிவிடுறதுக்கு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய வீட்டினுடைய புகைப்படங்கள், குறிப்பாக ஓட்டு வீடா குடிசை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டினுடைய புகைப்படத்தை வந்து பதிவேற்ற மறந்துடாதீங்க. ஏன்னா இவங்களுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இவங்களுடைய வாலண்டியர் டீம் வந்து நம்மளுடைய வீட்டை வந்து டைரெக்டாக வெரிஃபை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப போர் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய வீட்டை நீங்கள் உங்கள் ஃபேமிலியெலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு புகைப்படத்தை எடுத்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. 5வது வந்து நம்ம அந்த உறுதி சான்றில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸுடைய இதை பற்றி ஸ்காலர்ஷிப் பற்றி எப்படி தெரியும்னு கேட்பாங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக, சோஷியல் மீடியாவா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி தேங்க்யூ ஃபார் அப்ளைங் சீட்ஸ் அப்படின்றது வந்து வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அதை கிளிக் கொடுத்து நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸ்காலர்ஷிப் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசி தேதி June 2.
குறுகிய நாட்கள் தான் இருக்குது. ஆக விண்ணப்பிக்க வந்து தவறாது.